இங்கே இந்த லேடி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவன் புருஷனுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் புருஷனோ போலீஸ்காரன், சரியான கோவக்காரன் கிளம்பிக்கிட்டு இருக்கான். இவங்க வந்து அவனுக்காக சப்பாத்தி, ஆம்லேட்டும் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அவன் ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிடுறான். அவன் சாப்பிட்ட ஆம்லேட்ல ஒரு ஓடு வாயில மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி, அவங்க பொண்டாட்டிய மாசமா இருக்காங்கன்னு கூட கண்டுக்காம போய் அரைஞ்சிடுறான். இவங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. "மாப்பிள அப்படிதாம்மா கோவப்படுவாரு. நீ அதுக்காக எதுவும் மனசுல வச்சுக்காத. நம்ம தான் அனுசரிச்சு போணும். நம்ம தானே பொண்ணுங்க" அப்படின்ன உடனே, 4 வருஷமா அப்படிதாம்மா இருக்குன்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் மத்த போலீஸ்காரங்கட்டலாம் சொல்லிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி மாரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ சரியான அமைதியான ஆளு. இந்த மாரி இருக்கும்போது தான் நம்ம இன்னொரு பொண்ணுங்கள வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி. இவன் நைட் ஆனா சரக்கு அடிக்கிறான். அந்த பொண்ணு அதுக்கு தேவையான சைட் டிஷ் எல்லாம் செஞ்சு குடுத்துட்டு இருக்கா. உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டா, எனக்கு இப்போ ஒண்ணு தேவைப்படுது. அது உன்னால குடுக்க முடியாதுன்னு ரொம்ப கேவலமா பேசுறான். அந்த பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கும்போதே தப்பான வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பயந்துட்டு இருக்கா. இந்த மாரி சமயத்துல நம்மள ஏதாவது பண்ணிட போறானோன்னு சொல்லி. அவங்க புருஷன் வெளியூருக்கு போயிருக்கான்னு சொல்லி இவங்க சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூவெல்லாம் வச்சு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு காலிங் பெல் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவன் குடிச்சிட்டு வந்து நிற்கிறான். நீ ஊருக்கு போகலான்னு கேட்டா, ஓ நான் ஊருக்கு போயிட்டா நீ சந்தோஷமா இருப்பியா, என்ன பூவெல்லாம் வச்சிருக்கேன்னு நெருங்கி வரான். இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நைட்டே பார்த்தா ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணை இவரை போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் புருஷன் பார்த்தியா எனக்காக லிப்ஸ்டிக்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கானான்னு சொல்லி. இவங்களும் போய் கதவு சாத்திட்டு நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சிறது அவங்க காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. அவங்களும் பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களும் காலைல எந்திச்சு பார்க்குறாங்க. அந்த சரக்கு பாட்டிலு, பிளேட்டெல்லாம் அப்படியே கிடக்கு. அத கிளீன் பண்ணிட்டு அந்த லிப்ஸ்டிக் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு சொன்னது தான் ஞாபகமாவே இருக்கு. அத போட்டுக்கிட்டு இவங்களும் அழுதுட்டே இருக்காங்க. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லி. அவன் புருஷன் ஃபோன் பண்ணி சொல்றான், நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வராங்க. ஃபுல் மட்டன் காலை செஞ்சு வைன்னோனே, இவங்களும் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து அத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மைண்டே ஓடல. இவன் புருஷன் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். உள்ள வந்து ஏன் கதவு திறக்க மாட்டேன்னு இவங்கள இழுக்க, இவங்க டென்ஷன் ஆனவங்க அந்த கால் எடுத்து அவன் தலையிலே அடிச்சிடுறாங்க. அவன் கீழ விழுந்து அவன் தலையில அடிபட்டு அவன் இறந்தே போயிடுறான். நைட் அவங்க புருஷனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. புருஷன் எங்க காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டன் ஸ்மெல் சூப்பரா வந்தோடனே சாப்பிட்டு போலாமான்னு கேட்குறானுங்க. இவங்களும் போட்டு கொடுத்த உடனே அவங்களும் ஆசை தீராங்க சாப்பிட்டு கிளம்பிடுறானுங்க. அடுத்த நாள் அவங்க பீச்சில் சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பதான் காட்டுறாங்க பக்கத்துல ஒரு நாய் கறி பீஸை விட்டு மென்னுகிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த கறி வந்து அவங்க புருஷனோடதா இல்ல மட்டனோடதா, அவங்க சாப்பிட்டு போனதே அவங்க புருஷன் தானான்ற மாதிரி முடிச்சிடுறாங்க.